நம்ம ஊர்ல எலெக்ஷன் வந்தாலே எம்பி எம்எல்ஏன்னு 2 பேரை தேர்ந்தெடுப்போம். ஆனா இவங்க 2 பேருக்கும் என்ன வித்தியாசம்? யாருக்கு அதிக அதிகாரம் இருக்கு? ஒரு எம்எல்ஏ நினைச்சா பிரதமரை தேர்ந்தெடுக்க முடியுமா? இல்ல ஒரு எம்பி நினைச்சா உங்க ஊர்ல இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ண முடியுமா? இந்த சின்ன குழப்பத்துக்கான விடையை தான் இன்னைக்கு நாம பார்ப்போம். முதல்ல எம்எல்ஏ. இவரை சட்டமன்ற உறுப்பினர்னு சொல்லுவோம். இவரு மாநில அரசோட ஒரு அங்கமாக இருப்பாரு. உங்க முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிற அதிகாரமே இவர்கிட்ட தான் இருக்கு. அடுத்தது எம்பி. இவர் நாடாளுமன்ற உறுப்பினர். இவரு டெல்லிக்கு போயிட்டு மக்களவையில உட்காருவாரு. இந்தியாவோட பிரதமரை தேர்ந்தெடுக்கிற பவர் இவர்கிட்ட தான் இருக்கு. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா எம்எல்ஏ மாநிலத்துக்கு, எம்பி நாட்டுக்கு. ஒரு எம்பியோட தொகுதி ரொம்ப பெருசு. ஒரு எம்பி தொகுதிக்குள்ளேயே கிட்டத்தட்ட 6 முதல் 8 எம்எல்ஏ தொகுதிகள் இருக்கும். சம்பளத்தை பார்த்தா தமிழ்நாட்டில் ஒரு எம்எல்ஏவுக்கு மாசம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைக்குது. ஆனா ஒரு எம்பிக்கு 1 லட்சம் ரூபாய் அடிப்படை சம்பளம் தவிர ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் படி, ஃப்ரீ டிராவல், ஃப்ரீ தங்குமிடம்னு சலுகைகள் ரொம்பவே அதிகம். யாருக்கு அதிக அதிகாரம் பார்த்தா பாதுகாப்பு, ரயில்வே, வெளிநாட்டு விவகாரங்கள்னு அது எம்பியோட வேலை. ஆனா போலீஸ், விவசாயம், உங்க ஊர்ல சாலை வசதினா அது எம்எல்ஏ கூட வேலை. ஒரு சாமானிய மனுஷனுக்கு எம்பியை விட எம்எல்ஏ தான் ரொம்ப நெருக்கமா இருப்பாரு. ஆனா பெரிய லெவல் சட்டங்களை மாற்ற அதிகாரம் எம்பிக்கள் கிட்ட தான் இருக்கு. தொகுதிக்கான நிதி 2 பேருக்குமே கோடிக்கணக்கில் ஒதுக்கப்படுது. இப்ப சொல்லுங்க, உங்க ஊர் எம்எல்ஏ யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.